ஆல் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும்? சுகமாக இருக்கிறீங்களா நினச்சிக்கொண்டு இன்றைக்கி நாங்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஸ்ட்ராபெரி பழத்தையும் ராஸ்பெரி பழத்தையும் பற்றி பார்ப்போம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. பெருசாக வித்தியாசம் கண்டுபிடிக்கிறேன்டா இப்போ கையில் ஆட்டுறது ராஸ்பெரி. கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. மற்ற பழமும் ஸ்ட்ராபெரி பழத்தையும் அப்படி இருக்குது. எப்படி கார்டனிங் எப்படி வளர்த்துருக்குதுன்றதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் தான் எங்கே எதை நான் இப்போ சொல்கிறேன்றதை நீங்கள் கவனித்து நான் சொல்ல வேணும். ஓகே, சொல்ல முடியாது கொமெண்டில் நீங்கள் பண்ணினீங்கன்னா மற்றவைக்கும் தெளிவாக இருக்கும். பாருங்க எப்படி மரங்கள்னு பாருங்க, பூத்திருக்குது, சில இடங்களில் காய்ச்சிருக்குது. முதல்ல எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஸ்ரீலங்காவில் கூட ஸ்ட்ராபெரி தான் இருக்குது. ராஸ்பெரி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு கூல் கிளைமேட் இல்லாததில் இந்த இதுகளெல்லாம் மலைநாட்டில் தான் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கும். நாங்கள் முதல்ல ஸ்ட்ராபெரி பழத்தை பற்றி பார்ப்போம். எங்களோட இதய ஆரோக்கியத்துக்கு ஸ்ட்ராபெரி மிக முக்கியமானது. அதாவது எங்களுக்கு கொலஸ்ட்ரால் இப்போ அண்மையில் கூடின பிரச்சனையாக கொலஸ்ட்ரால் இருக்குது. அந்த கொலஸ்ட்ராலையும் இரத்த அழுத்தத்தையும் குறைக்கிற தன்மையும் மற்ற இதய நோய் அபாயத்தை குறைக்கிற தன்மையும் இந்த ஸ்ட்ராபெரி பழத்தில் இருக்குது. இந்த ஸ்ட்ராபெரியை பார்த்தா விட்டமின் சி தான் இதில் சிறந்த கூட இருக்குது. இதால் விட்டமின் சி எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவுறதாக இருக்குது. தொற்று நோயிலேருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆக்சினேட்டியாக தான் இது தொழிற்படுது. மற்றது ஸ்ட்ராபெரிகள் குறைஞ்ச கிளைசெமிக் இண்டெக்ஸ் மதிப்பை கொண்டிருக்கிறதால இரத்த சர்க்கரை அதாவது சுகரை குறைக்கக்கூடியதாக இருக்கும். மற்ற ஸ்ட்ராபெரி ஆன்டி ஆக்சைடுகள் வீக்கத்தை குறைக்க உதவுது. மற்றது கொழுப்பை எரிக்கிறதால ஹார்மோன்கள உற்பத்தியை அதிகரிச்சு எங்களுக்கு மொத்தத்தை இட இழப்பை ஊக்குவிக்க ஸ்ட்ராபெரி பழம் குறைக்கிறதோட மற்ற எங்களோட தோலுக்கு நல்ல ஆரோக்கியமாயும் இருக்குது. ஸ்ட்ராபெரியில் விட்டமின் சி அந்த கோலோன் உற்பத்தியை அதிகரிக்கிறதாம் சருமத்தை நல்ல நிறமாயும் காட்டிக்கொள்ள முடியும். அழகாக இருக்க வேணுமானா இந்த பழத்தை கூட சாப்பிடலாம். மற்ற ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் நாச்சத்து அதிகம் இருக்கிறதால குடலுக்கு நல்ல இதாக இருக்குது. இவ்வளவு ஒரு நாளைக்கு ஸ்ட்ராபெரியை சாப்பிட்டா நல்ல நல்ல பலன்களை எடுக்கலாம். கலோரியலையும் குறைக்குது. நீர் கார்போஹைட்ரேட் ஆனதால் தான் இது மிக முக்கியமாக இருக்குது. அடுத்த பழத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம். இதில் 2 பழத்தையும் நாங்கள் காட்டுறேன். நீங்கள் எது இதுன்றதை பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்க, அடுத்தது ராஸ்பெரியை பார்ப்போம். ராஸ்பெரியும் இதுவும் அற்புதமான சுவையாக இருக்குது. 2ம் ஒரே மாதிரி சிவப்பு நிறத்தில் தான் இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. அதாவது இது ரசாயன தாதுக்கள் விட்டமினுக்கு உகந்த ஆரோக்கியத்துக்கு இன்றியமையாதாக இருக்குது. விட்டமின் இதிலும் காணப்படுது. மற்ற தாவரவியல் ரீதியாக ராஸ்பெரி ஒரு சிறிய புதிராக தான் இருக்குது. இது ரோசேரி குடும்பத்தை சேர்ந்ததாக சொல்லப்படுது. ரூபல் தான் இது ஐரோப்பாவை தான் இது பூர்வீகமாக கொண்டிருக்குது. ஆனால் இன்றைக்கு உலகம் எல்லாத்திலும் பலவிதமான பகுதிகளில் பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டு வருகிறது என்று சொல்லப்படுது. இந்த இதுகளில் எப்படி வளர்த்திருக்கணும் என்ன மாதிரி இதாண்டு இருக்குதுன்றதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள். அதுகளோட தோட்டங்கள் ஆக்கள் பறித்து கொண்டிருக்கிறதையும் பார்க்குறீங்கள். இது எங்களோட ஸ்ரீலங்காவில் எங்கே இருக்குதுன்றதையும் நீங்கள் சொல்ல வேணும். மலைநாட்டில் உற்பத்தி செய்யப்படுது. பெருசாக அதே அளவு டேஸ்ட் கொடுக்குமோன்றது தெரியல. பாருங்க இப்படியெல்லாம் வளர்த்திருக்கணும்னு பாருங்க. சில இடங்களில் இல்லை ஒரு பெரிய பரந்த பரப்பில் உற்பத்தி செய்யப்படுது. 2ம் ஸ்ட்ராபெரியும் ஸ்ட்ரான்பெரியும் ஒரே மாதிரியான நான் நினைக்கிறேன். ஒரே தாவரவியல் பேரை கொண்டிருப்பினோம்னு நினைக்கிறேன். பூச்சாடிகளும் வச்சுருக்குது. அதே நேரம் நிலத்திலும் பயிரிட்டு இருக்குது. அதாவது இலங்கையில் அந்த தேயிலை தோட்டத்தில் எப்படி அந்த ஒரு நிதியாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இதில் பாருங்கள், இது சிறப்பு அம்சமாக அந்த
அந்த ஒரு இடையிலே அந்த ஒரு என்ன சொல்கிற அந்த ஒரு மேசை அலங்கார முறையில் வளர்க்கப்பட்டு இதில் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டு இருக்குது. இது ஸ்ட்ராபெரி பழமாக தான் இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் எங்களை ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் நாங்கள் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பாருங்க, பூச்சாடி வகையில் அதில் பயிரிட்டு நல்ல நேர்த்தியான முறையில் அலங்காரமாக இருக்குது. விளைஞ்சு பாருங்க, கூடார அமைப்பில் உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. அங்கே போனால் கட்டாயம் இதை பாருங்க, பச்சை பசையிலண்டு இருக்குது. எல்லாம் காய்ச்சி தொங்குற மாதிரி இருக்குது. அதால் ஒரு வாகனம் ஒன்று கூட போகுது. இதை பார்க்க உங்களுக்கு இப்படியான நினைவுகள் வருது. இப்படி வேறு பாருங்க, கூடார முறையில் வச்சு சூரிய ஒளி படாமல் பயிரிடப்பட்டிருக்கிற மாதிரியும் இருக்குது. ஸ்ட்ராபெரி ராஸ்பெரி ரெண்டும் ஒரே வகையை சேர்ந்து ரெண்டும் சிவப்பு பழமாக தான் இருக்குது. ஒன்று அந்த சின்ன சின்ன இதாக இருக்குது, சின்ன சின்ன அறை கொண்ட மாதிரி, ஒன்று பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதான் இதில் வித்தியாசமாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதில் ஏதாவது நான் சொல்கிறதுல பிள்ளை இருந்தால் நீங்கள் இதில் கொமெண்டில் போடுங்க, இப்படித்தான் இது இருக்குமெண்டு, எப்படி உடனே கண்டுபிடிக்கலாமன்றதை நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்க. இப்படி நீங்கள் எந்தெந்த தோட்டங்களுக்கு போயிருக்கிறீங்க, அங்கே எப்படியான உங்களுக்கு அனுபவம் கிடைச்சிருக்குதுன்றதையும் சொல்லுங்க. தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க. நான் நினைக்கிறேன் காயும் பழமுமாக இருக்கிற ஒரு அழகான இது சின்ன பிள்ளைகள் பிடுங்கினோம். பிடுங்கி சாப்பிடைக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உடனே பறித்து சாப்பிடைக்க கூட சத்து எங்களுக்கு கிடைக்கும். நேரடியாக சாப்பிடைக்க, வெட்டி சாப்பிடைக்க அந்த விட்டமின்ஸ் குறைகிறத நான் அந்த விஞ்ஞான ரீதியான புத்தகங்கள் சொல்லுது. அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டதும் இந்த உடனே நாங்கள் ஒரு பழத்தை சாப்பிட்றதும் அது வெட்டி சாப்பிடைக்க கொஞ்சம் குறையுது. ஜூஸ் அடித்து சாப்பிடைக்க இன்னும் கொஞ்சம் குறைகிறதா சொல்லப்படுது. பூக்களும் பூத்திருக்குது இந்த மரத்தில். பூ காயாகி இப்போ இந்த காய் கனியாக போகிற மாதிரி தான் இது பார்க்க இருக்குது. இந்த தோட்டம் மிக அருமையாக இருக்குது. இப்படி எங்களோட பக்கத்துலேயே அந்த திராட்சை பழங்கள் இப்படி இந்த கட்டமைப்பில் நாங்களும் செய்தால் அழகாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். கூட மருந்தடிச்சு செய்கிறத விட இயற்கையாக இப்படி பறித்து சாப்பிடைக்க கொஞ்சம் எங்களுக்கும் கூட உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். உங்களை பாருங்க, இப்படி நாங்கள் எந்த பயிர்களை இப்படி செய்யலாமன்றதை சொல்லுங்க. காயுமே கனியுமே அழகாக இருக்குது. கட்டாயம் பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒன்றா தான் இருக்குது. இந்த சின்ன சின்ன பழங்களுக்கு தான் இந்த முறை சரியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த படிக்கட்டு வரிசை முறை ஒரு நேர்த்தியான அளவில் இருக்குது. இதுகளும் சின்ன நல்ல கரும்பச்சியாக இருக்குது. ஒரு வாளியை கொண்டு போனால் எல்லாத்தையும் பறித்து கொண்டு வரலாம் போல் இருக்குது. இந்த அமைப்பு முறை ஏராளமான மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவில் இருக்குது. பழங்கள் என்றாலே பொதுவில் விட்டமின் சி தான் கூடவே இருக்கும். அதே நேரம் எங்களோட உடலுக்கு தேவையான விட்டமின் சி சத்தை கொடுக்கும். இந்த கம்பி அமைப்பிலும்
தான் ஏதோ செய்திருக்கிறேன். உள்ளுக்க சாக்கு வச்சு பயிரிட்ட மாதிரியும் இருக்கு. நல்ல பராமரிப்பாக இருக்குது. பராமரிப்பு சிறப்பாக இருக்கிறதால தான் பார்க்க அழகாக இருக்குது. கட்டாயம் இந்த நாட்டுக்கு போனீங்கன்னா கட்டாயம் இதுகளை பார்வையிட்டு மேலதிகமாக உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கொமெண்டில் போடலாம். கொஞ்சம் வெயிலுக்கு வளர்க்குறதாயும் நினைக்கிறேன். சிலதெல்லாம் கூடாரங்களிலும் வளர்க்கப்படுது. என்னென்ன காரணம்ன்றது சரியாக தெரியல. எது எப்படியோ மிக அழகாக இருக்குது. அதே நேரம் ஆஸ்திரேலியாண்ட புற அழகையும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எங்கள் நாட்டிலும் இப்படி நாங்கள் செய்யலாம். காலையில் சரியாக இருந்தால் சரியான முறையில் பயிரிட்டு நாங்கள் வெற்றிகரமாக கொண்டு போகலாம். தேயிலைக்கு ஏற்ற காலநிலை மாறி இதுகளுக்கும் அப்படி இருக்குதுன்றது தெரியல. பல வகையோடு தான் நாங்கள் இந்த விளக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஃபஸ்ட் டைம் இதை நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கொமெண்ட்டை கட்டாயம் போட வேணும். நீங்கள் வித்தியாசமான பழமண்டபடியாக இவ்வளோ நேரம் கூடின பிளாக் டைமில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இனி இன்னொரு பிளாக்கில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.